வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிந்து. இந்த நாளை இனிய நாளாகவே நான் வாழ்த்துக்கிறேன். வாங்க இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு, அதாவது பத்திய குழம்பும்பாங்கல்ல, அது எப்படி வைக்கிறதுன்னு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த பத்திய குழம்புக்கு, அதாவது பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும், உடம்பு ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துருக்கேன், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் பொரியட்டும். அதுக்குள்ள நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் நிறையா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். அதான் கடுகு போட்டுங்க. இப்போ நான் நிறையா பூண்டு எடுத்துருக்கேன், இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு. நான் கொஞ்சம் தக்காளி நிறையா சேர்த்துக்கிறேன். நான் இப்போதைக்கு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா தக்காளியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் போடுறேன். நான் புளி கன்னியாகுமரி போயிருந்தேன்ல, அப்போ நான் கேரளா போயிருந்தேன். அப்போ நான் இந்த புளி வாங்கினேன், கேரளா புளிங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொட்டை கிடையாது, ஒரு சக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இப்போ இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ தண்ணி எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சோண்டு போதும் தேங்காய், அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், நல்லா கொதித்து வரட்டும். மிளகாத்தூள் மல்லித்தூள் வாசம்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். குழம்புல நான் என்கிட்ட இருக்குது கத்திரிக்காய் முருங்கைக்காய், இதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. குழம்பு ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். குழம்பு ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்னும் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வேகலை, வேகட்டும். இங்கே பாருங்கள், நம்ம பத்திய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட பூண்டு குழம்பு பத்திய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த பத்திய குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.